All you travel lovers out there, welcome to a brand new episode of Pin Code. நம்ம வந்து போன வாரமே பார்த்துருப்போம். அதாவது பொள்ளாச்சின்றது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ், பொள்ளாச்சியை சுற்றி இயற்கை வளம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்றைக்கும் இந்த மக்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்க. ஸோ இதுலேருந்து வந்து கேரளா எவ்வளோ கிட்ட இருக்குது, நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ ஈஸியாக எல்லா இடத்துக்கும் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். இன்றைக்கும் பொள்ளாச்சியை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னாலே ஆலியா டேம் போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா. ஸோ ஆலியா டேம் அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனால் டேரெக்டாக போய் பார்த்ததில்லை. அதுக்கு முன்னாடியே வந்து ஆலியா ரிவர்னு ஒன்று இருக்குது. அந்த ஆலியா ரிவர் பார்க்கும்போது அப்படியே கேரளாவை பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அந்த இடத்துல தான், அந்த லொக்கேஷனில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் பார்க்கும்பொழுதே ஒரு கேரளாவோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருக்குது. பக்கத்துலேயே கேரளா இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் மாதிரி இந்த இடம் இருக்குது. சுற்றி தென்னை மரம், ஆறு, வாட்டர் பாடி, அதுவும் இல்லாமல் சென்டரில் வந்து மக்கள் எல்லாம் சைடில் நின்று ஹேங் அவுட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் வந்து மார்னிங் என்ன தான் வெயில் வந்து டாப்பாக போனதுக்கு அப்புறமும் வந்து இந்த இடம் கொஞ்சம் சில்டாக கூலாக ஏதாவது நிழல் பார்த்து உட்காந்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த இடம் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் வந்து 2 ரிவர், கேரளாவிலேருந்து வரக்கூடிய ரிவர்லேருந்து வாட்டர் இங்கேருந்து தான் போகுது, அந்த இடத்துல இருந்தால் தண்ணி வருது அப்படின்ற மாதிரி கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ வந்து ஐ திங்க் கேரளாவிலேருந்து இந்த கனெக்டிவிட்டி வந்து வாட்டர்வேஸாகவும் வந்து இந்த ஆலியார் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட ஐ திங்க் ஆலியார் டேமுக்கு போக வேண்டிய சமயம் வந்துருச்சு. ஸோ லெட்ஸ் கோ. ஆலியார் அணையோடைய ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்டட் லொக்கேஷனில் தான் நின்றுட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு சொல்லும் பொழுதே ரொம்ப பெருமையாக மக்கள் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, அதாவது மற்ற எந்த அணைகளில் வந்து தண்ணீர் இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக ஆலியார் அணையில் என்றைக்குமே தண்ணீர் இருக்கும், அதுக்கான ஒரு கண்டிப்பாக ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும், நிறைய பேர் வந்து சந்தோஷமாக ஜாலியாக இந்த சம்மர் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆலியார் அணை அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து தண்ணீர் சார்ந்த இடங்களில் எத்தனையோ மக்கள் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. இது சார்ந்த இருக்கக்கூடிய கிராமங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு கண்டென்ட்டையும் சொன்னாங்க. அதாவது முன்னாடி இந்த இடம் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருந்ததாகவும், அதுக்கப்புறம் தண்ணீர் சார்ந்த இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப விரும்பி மக்கள் வந்து இந்த இடத்துல பெயர்ந்ததாகவும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஐ திங்க் இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களே இந்த அணையை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஹாப்பி ஃபேஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆலியார் டேம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்குன்னு சரி தனி ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த டேம் வற்றி போனாலும் ஆலியார் டேம் வற்றவே வற்றாது அப்படின்னு ரொம்ப கர்வமாக சொல்லிக்கிறாங்க இந்த ஊர் மக்கள். அதுவும் இல்லாமல் 76 அடி தண்ணி வந்து இன்னும் இருக்குங்களாம். மற்ற மேட்டூர் அணை கம்பேர் பண்ணும்போது, இல்லை மற்ற அணைகளை கம்பேர் பண்ணும்போது 35, 24 இந்த மாதிரி அடிகள் வந்து வேரியேஷன் இருக்குமா. பட் ஆனால் 76 ஃபீட் இன்னும் தண்ணி இருக்குது. டோட்டலாக வந்து 200 ஃபீட் அபவ் வந்து நம்மளுக்கு தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே கேல்குலேஷனில் பார்க்கும்பொழுது இப்போ 76 இருக்கிறதுனால இன்னும் தண்ணியோட ஃப்ளோ இருக்குது. மக்கள் இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டூரிஸ்ட்லேருந்து வர எல்லா மக்களும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆலியார் அணையை நான் இன்னும் க்ளோஸ் லுக் எடுக்க போகிறேன். லெட்ஸ் கோ. ஆலியாரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அன்அவாய்டபிள் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த அறிவு திருக்கோயில், இந்த கோயிலை தான் சொல்லணும். ஏன்னா வந்து வேதாத்ரி மகரிஷி அப்படின்றவர் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோகாவில் எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க, மெடிடேஷன் எத்தனையோ பேர் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இப்படி ஒரு சப்ஜெக்டை, அதாவது காலேஜ்குள்ளே எடுத்துகிட்டு வரணும், கரிக்குலம்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு அர்ஜை உருவாக்குனது இந்த வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் வந்து மலை அடிவாரம், அந்த மலை தாக்கங்களோடு இருக்கக்கூடிய இந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஏதுவான இடம் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த அறிவு திருக்கோயில் அப்படி தான் சொல்லணும். ஃபாரின் அட்ராக்ஷனே அதிகமாக இவர் வந்து உருவாக்கியிருக்காருன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எத்தனையோ வந்து டைகூன்ஸ், அதாவது பிஸ்னஸ் மேக்னட்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து இந்த இடத்த சார்ந்து இருக்கிறாங்க, இந்த இடத்தினால வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆலியார் பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணிங்கன்னா மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆலியாறு அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து நம்ம வால்பாறைக்கு போகிறோம் இல்லையா, அதோடைய ஆரம்ப கட்டமே இந்த அறிவு திருக்கோயில் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெடிடேஷன் அண்ட் யோகா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் வந்து இயற்கை, மலை, இந்த மரங்கள் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றத பிரதிபலிக்கிற மாதிரி இந்த கோயில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, வால்பாறைக்கு போக வேண்டிய சமயம் வந்துருச்சு. லெட்ஸ் கோ.
ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரெத் டேக்கிங் வியூக்கு முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன். ஐ திங்க் வந்து ஜியோகிராஃபிக்கல் ரீதியான ஒரு நம்மளாம் எவ்வளோ ஸ்மாலாக இருக்கிறோம் அப்படின்றத வந்து உணர்த்துகிற மாதிரி ஒரு பயங்கரமான வியூ எனக்கு முன்னாடி இருக்குது. ஐ திங்க் இந்த வியூவை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டேம், அதாவது இந்த ஆலியார் டேம் அப்படின்றது வந்து எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1959 வந்து இதோடைய ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்றதுக்கான ஒரு பிரதானமான ஒரு விஷயத்துக்காக இந்த டேம் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த டேம் பற்றி சொல்லணும்னா 81 மீட்டர் ஹை. 1959 to 1969 வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணியாச்சு. அது ஒரு மெஜஸ்டிக்கல் என்ஜினியரிங் குவாலிட்டி உங்களால் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப வந்து கட்டுமான அமைப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த சமயத்திலே வந்து இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட இந்த டேம் இன்றைக்கும் வந்து ஒரு மெஜஸ்டிக் வியூவை வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்டட் ஸ்பாட்டாக இது இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதோடைய பிரெத் டேக்கிங் வியூ மட்டும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய வெதர் அண்ட் இந்த டேமை சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ளசன்ட்ஃபுல்லாக இது ஒரு ஹேங் அவுட் ஏரியாவை நம்மளுக்கு மாற்றி கொடுக்குது. இன்ஃபேக்ட் இந்த டேமுடைய எக்ஸாக்ட் வியூ கிடைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட நான் வந்து இந்த வால்பாறையுடைய டாப் ஹில் வரைக்கும் போய் அதோடைய பிரெத் டேக்கிங் வியூவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வால்பாறையை ரீச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 40 ஏர்பின் பெண்ட்ஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணி வரணும். ஸோ 40 ஏர்பின் பெண்ட்ஸ் வந்து ரொம்ப நார்மல் கிடையாதுங்க. ஒரு ரோலர் கோஸ்டரில் உட்காந்தாலே ஒரு 15 to 20 ட்விஸ்ட்க்கு உங்களுக்கு வந்து வயிறு கலக்கி விட்டுரும். பட் 40 ஏர்பின் பெண்ட்ஸ்னால் ஒரு சின்ன லேன்லேயும் நீங்கள் கரெக்டான டேர்ன் எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சைன் போர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஐ திங்க் வந்து இப்படி ஒரு வியூ பார்க்குறதுக்கு 40 இல்லை 140 ஏர்பின் பெண்ட்ஸ் கூட நம்ம கிராஸ் பண்ணி வரலாம் அப்படின்ற ஒரு திருப்தி நம்ம மனசுக்கு வருது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கும் போது வழக்கமாக என்ன சொல்லுவோம், கேரளா வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நிறைய தென்னை மரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையாகவே கேரளாவோட ஒரு ரெப்ளிக்காவை நம்ம பார்க்கும்பொழுது பொள்ளாச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பொள்ளாச்சிக்குள்ளே நுழையும் பொழுது அந்த கேரளாக்குள்ளே போகிற ஃபீல் வந்து உங்களுக்கு உருவாயிடும். ஏன்னா அத்தனை தென்னை மரங்கள் இருக்குது. ஸோ இப்போ ஒரு இடங்களில் வந்து தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த தென்னை மரங்கள் அதாவது டாப் டு பாட்டம் யூஸ் ஆகுது. வாழை மரம் தான் வந்து டாப் டு பாட்டம் யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் தென்னை மரங்களில் தென்னையுடைய நார்கள் கூட ஒரு பர்டிகுலர் பயோ ஆயிலை உருவாக்குறதுக்கோ இல்லை மற்றபடி எந்த ஒரு கெமிக்கல் ஃபேக்டர்ஸை வந்து உருவாக்குறதுக்கோ எத்தனையோ டார் உருவாக்குறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நிறைய யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல தான் வந்து அதாவது டிஸ்அசம்பிள் பண்ணி அதுக்கான கெமிக்கல் ப்ராசஸ்லாம் வந்து இந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை தென்னை மரங்களில் வந்து ரிசோர்ஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி டோட்டலாக வேர்ல்டு ஓவர் 92 கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பொள்ளாச்சியும் வந்து ஒரு விசிபிள் கண்ட்ரியாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவிலே வந்து சவுத் இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி வந்து அதாவது நார் கழிவுகளை வச்சு இந்த தென்னை நார்களில் வச்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற கேல்குலேட் பண்ணும்போது பொள்ளாச்சி வந்து ஒரு பிரதானமான இடமா இருக்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஐ திங்க் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான வேல்யூ பொள்ளாச்சி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். லெட்ஸ் கோ. பொள்ளாச்சி ஹேஸ் லாட் டு சே அபவுட் இட் செல்ஃப். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் பின்கோட். எத்தனையோ இடங்களை தேடி நம்ம வந்து வெளிநாடு வெளியூர்னு போயிட்டுருக்கோம். பட் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வெல்த் அண்ட் வெதர் வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்றதுக்கு ஒரு சான்றா பொள்ளாச்சியை சொல்லலாம். அதனால தான் ஷூட்டிங் பண்ணுறதுக்காக மக்கள் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க போல இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சின்ன கவுண்டர், அதுக்கடுத்து வந்து எஜமான், அதுக்கப்புறம் சிங்காரவேலன், இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் வந்து பிரதானமாக ஷூட் பண்ணப்பட்ட இடமே வந்து பொள்ளாச்சி தான். நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது வானத்தை போல, த வெரி ஃபேமஸ் ஃபிலிம் விக்ரமன் அவர்கள் டைரக்ஷனில் வந்து வானத்தை போல படம் வந்து ஷூட் பண்ண அந்த ஸ்பாட். ஸோ இன்னும் வந்து அப்படியே இருக்குது அந்த இடம். சின்ன வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அந்த ரெட்ரோ ஃபீலிங் திரும்ப வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் பார்க்கும்பொழுது இதுக்கு பக்கத்தில் ஒரு மவுண்டன் இருக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி வாழைத்தோப்பு இருக்கிறதா சொன்னாங்க. பெரிய நிறைய மரங்கள் வந்து இங்கே இருந்து வைக்கப்பட்டிருக்கு திரும்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலியாக இடத்தை வந்து மாறி இருக்கான். நிறைய இடங்கள் வந்து மாற்றங்கள் வந்து அதிகமாக வந்தாலும் இன்னும் இயற்கை அந்த வளம் குறையாமல் இந்த இடம் வந்து காணப்படுது. மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய சோர்ஸ் என்னென்னா, இந்த வீட்டுக்கும் வந்து சின்ன மாற்றங்கள் உருவாயிருக்கு. வந்த உடனே நானும் என்னுடைய க்ரூ மெம்பர்ஸும் பேசின விஷயமே என்ன அப்படின்னா, வானத்தை போட வீடு அப்படியே அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்குது, ஆனால் இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கே அப்படின்னு விசாரிக்கும் பொழுது தான் ஓகே இது வந்து ஒரு வீடாக இருந்து அண்ட் செட்டாக மாறி நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வானத்தை போல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இந்த செட்டு பார்க்கும்பொழுது ஒரு ஃபீல் வந்துடும். இதுலேருந்து நம்ம கேப்டன் இறங்கி நடந்து வர மாதிரி, முன்னாடி வந்து பேசுகிற மாதிரி, அவங்க அம்மா கிட்ட பேசுகிற டைலாக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம மைண்டுக்குள்ள வருது. ஸோ வானத்தை போல செட் பார்த்தாச்சு. மாக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கான சமயம் வந்துருச்சு. லெட்ஸ் கோ.
பொள்ளாச்சிக்கு ரொம்ப அழகு சேர்க்கிற இடங்கள் வந்து மலைகளும் மரங்களும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் ஆனமலை அப்படின்ற மலைக்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன். எத்தனையோ பேர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஃபாரஸ்ட் லைஃப் விரும்புகிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஆனமலைக்கு வராங்க. டைகர் ரிசர்வாய்ஸ் இருக்குது, யானைகள் சரணாலயம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 6 இடங்கள் சேர்ந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆனமலை வந்து உருவாக்குது. 6 தனித்தனி ஃபாரஸ்ட் பாடிஸ் வந்து இதை உருவாக்குது. பொள்ளாச்சி, டாப் ஸ்லிப், மானாம்பள்ளி, வால்பாறை, உடுமலை, அமராவதி, இந்த 6 இடங்கள் சேர்த்து தான் இதை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்த் இந்தியாவில் கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி வந்து ரந்தம்போர், ஜிம் கார்பெட் அப்படின்ற இடங்களில் வந்து நம்ம போய் யானை மேலே சவாரி பண்ணி டைகர் இருக்கான்னு பார்க்கலாம், இல்லை யூடியூப்பில் வந்து ஃபேமஸாக ஒரு வீடியோ இருக்கும். இந்த மாதிரி சில அற்புதமான விஷயங்கள் வந்து நம்ம ஊர்லேயும் இருக்குது. இந்த ஆனமலையில் வந்து கரிசன் ஷோடா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேள்விப்பட்டோம். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தான், மலைகள்னு சொல்லும் போதே அந்த இடத்துல மூலிகைகள் இருக்கும். மூலிகைகளை வந்து பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு எந்த வியாதியுமே வராதுன்றது எல்லாமே ஒரு மித்துன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அப்படி கிடையாது. இந்த கரிசன் சோழா அப்படின்ற இடத்துல இது வந்து ஒரு மூலிகை மருத்துவமனைன்னே சொல்கிறாங்க. அத்தனை வகையான மூலிகைகள் இருக்குது. மூலிகைகளை சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த கரிசன் சோழா அப்படின்ற இடம் வந்து ஒரு தங்கமான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாகவே நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது வழியில் யானைகளோ இல்லை புலிகளோ ஏதாவது ஒன்று பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே ஆனமலை அப்படின்றது ஒரு சூப்பரான இடங்க. ஏன்னா நேற்று கூட எங்கள் க்ரூ வந்து ஒரு யானையை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யானைகள் புலிகள் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வகையான அனிமல்ஸ் இங்கே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நரிகள், ஓநாய்கள், இந்த மாதிரி பல வகைகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 200க்கும் மேற்பட்ட பறவை வகைகள் வந்து இங்கே வந்து போதும். ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நான் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see what happens. விஷுவலி பொள்ளாச்சி ஒரு பிரெத் டேக்கிங் ஹைவே பேரடைஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் செட்டை பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா வந்து அத்தனை விண்மில் ஒரே ஸ்ட்ரெச்சில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷுவலை க்ரியேட் பண்ணுது. இது வெறும் விஷுவலை மட்டும் நம்மளை க்ரியேட் பண்ணலங்க, நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸும் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து லைட்டிங் அப் இயர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எத்தனையோ கம்பெனிஸ் வந்து ப்ரைவேட்டாக எத்தனையோ வந்து விண்மில்ஸை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கே வந்து கரண்ட்டை வாடகை கொடுக்குற அளவுக்கு இந்த நிலத்தில் வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த விண்மில் மூலமாக வந்து எவ்வளோ எனர்ஜி க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லைட்டிங் அப் தமிழ்நாடுல வந்து முக்கியமான ஒரு அங்கமாக இந்த பொள்ளாச்சி விண்மில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, எனர்ஜியும் கிடைக்குதுன்னும் போது ஒரு டபுள் காம்போ கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங். உண்மையாகவே இந்த விஷுவலை வந்து நீங்கள் ஹைவேல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் வீடியோ எடுப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு லுக் வந்து இது கிரியேட் பண்ணுது. ஸோ ஐ திங்க் எனர்ஜி ப்ரொடக்ஷனில் வந்து பொள்ளாச்சி ஒரு பிரதான ஒரு முக்கியமான ஒரு பங்களிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரை நம்ம கருத வேண்டியதாக இருக்குது. எவ்வளவோ சுவாரஸ்யம் குறையாத இடங்களுக்கு வந்து நம்ம போகணுன்ற ஆசை இருக்கும். டெஃபினெட்லி பொள்ளாச்சி அப்படி ஒரு டெஸ்டினேஷன் சொல்லலாம். பொள்ளாச்சி பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் a short commercial break. Above 3,500 feet from sea level, இப்படி ஒரு பிரெத் டேக்கிங் மெஜஸ்டிக் ஒரு வியூவை பார்க்குறதுக்கு எவ்வளவோ நாள் வந்து எவ்வளவோ பணம் வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மனசு சொல்கிற அளவுக்கு வால்பாறை அப்படின்ற இடம் பிரெத் டேக்கிங்கான ஒரு வெக்கேஷன் ஸ்பாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் வந்து மார்னிங்கில் இருக்கக்கூடிய ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ஆகட்டும், இல்லை மிஸ்ட் அண்ட் ஃபாகி டேஸ் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு கிளியர் சன்னி டேவாகட்டும், எந்த நாளாக இருந்தாலும் வால்பாறையுடைய லுக்ஸ் மாறுறதே கிடையாது. ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த இடம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். எத்தனையோ டீ எஸ்டேட்ஸ், காஃபி எஸ்டேட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே இருக்குது. ஈவன் நம்ம இந்த வால்பாறையை கிராஸ் பண்ணி ஏர்பே பென்ஸில் வந்து வரும்பொழுது வால்பாறையை ரீச் பண்ணுற அந்த ஏரியாவே நம்மளுக்கு ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு வியூ கொடுக்குது. பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகான ஒரு இடத்துல இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்த. எத்தனையோ மக்கள் வந்தவனும் இருக்காங்க, போகிறவனும் இருக்காங்க. இது வந்து ஒரு அதிக புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு மினி ஸ்விட்சர்லாந்து மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னதான் வந்து பனிகள் இல்லைனாலும் அந்த சாஃப்டான அந்த பச்சை கம்பளி போத்துன மாதிரி அந்த ஒரு ஃபீல் எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஒரு சாஃப்டான ஒரு ப்ரீத் அண்ட் ப்ரீஸியான ஒரு நல்ல ஒரு வெக்கேஷனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே வருது. ஐ திங்க் வால்பாறையில் நான் ஒரு நல்ல டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். கம் வித் அஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பச்சை கம்பளம் போத்துன மாதிரி அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் என்னென்னா 15 above டீ எஸ்டேட்ஸ் வந்து வால்பாறையில் இருக்குது. ஸோ திஸ் மேக்ஸ் வால்பாறையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக டீ எஸ்டேட்ஸ் அண்ட் காஃபி எஸ்டேட்ஸும் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நின்று பார்க்கும்பொழுது உண்மையாகவே ஒரு மெஜஸ்டிக் வியூ கிடைக்கிறதுக்கான முக்கிய காரணம் இந்த டீ எஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஏர்லி 1800s என்ன ஆச்சுன்னா சைனீஸ் வந்து ஒரு மொனோபொலி வச்சுருந்தாங்க. அவங்க தான் டீ மேக்கர்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மொனோபொலியை உடைக்கிறதுக்காக பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் டீ கல்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருந்த சமயத்திலேருந்து இந்தியாவை ஒரு வெல்தி லேண்டாக பார்த்து இங்கே டீ எஸ்டேட்ஸ் உருவாக்குறதுக்கு எல்லா வளமும் இருக்குது அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் வந்து ரயில்வேஸ் மூலியமாக தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. அந்த சமயத்தில் டீ எஸ்டேட்ஸ்க்கான உகந்த இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்ரெடி நம்ம ஊட்டி பார்த்துருக்கோம், கொடைக்கானல் பார்த்துருக்கோம். ஏன் இந்த இருக்கக்கூடிய வால்பாறையில் கூட வெல்தியான ஒரு பர்ஃபெக்ட் டீ வந்து என்டிட்டி வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லா சமயத்துலையுமே வந்து டீ எஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சமயத்திலேருந்தே ஒரு பிஸ்னஸ் ரீதியான, அதாவது ஒரு மார்க்கெட்டிங் ரீதியான ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோகாலோடு வந்து அது உருவாக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு பெரிய மேசிவ் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த மேசிவ் டீ ப்ரொடியூசராக இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்றது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் வால்பாறை ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஊட்டி கொடைக்கானல் தவிர்த்து அடுத்து நீங்கள் யோசிக்கும் பொழுதே வால்பாறை ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீ ப்ரொடக்ஷனில் இருக்குது. மோர் தென் 15 டீ எஸ்டேட்ஸ் அண்ட் டீ ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இங்கே இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஜிஏ காவா மார்ஷ், அதாவது வால்பாறை உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான பயணியர்ஷிப்பாக இவர் தான் சொல்கிறாங்க. இவர் வந்து மாசித்துறை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப அன்போடு அழைக்கிறாங்க. ஸோ இந்த காவா மார்ஷ் அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி டீ பிளான்டேஷனுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக வந்து இவர் தான் இருந்திருக்காரு. ஸோ இவருடைய தோற்றம், மறைவு இது எல்லாமே இந்த கல்லை வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்லி டைமில் இவருடைய வியூவர்ஷிப், அதாவது இவருடைய பெஸ்ட்மென்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டீ பிளான்டேஷனை உருவாக்குனதே இவர் தான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் உதகமண்டலம், அதுக்கப்புறம் கொடைக்கானல், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இவருடைய பிளான்டேஷன்ஷிப் வந்து விரிவடைஞ்சிருக்கு. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப நோபல் ஒரு நேம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஈவன் வந்து இந்த சமயத்தில் கூட இந்தியன்ஸ் யார் வந்து இந்த இடத்துல பார்த்தாலும் அவர் வந்து மாசித்துறை ஐயான்னு சொல்லி அன்பாக அழைக்கிறாங்க. ஈவன் அந்த கல் பதிவேட்டில் கூட என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அவருடைய சர்வீசஸை அவர் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப லைவ்லியாக வந்து செஞ்சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பயணியர்ஷிப் இன் டீ அப்படின்றது வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் கொடுத்தாங்க. இவர் வந்து ஒரு இட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேக்ஸிமம் மக்கள் சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வால்பாறையுடைய ஸ்ட்ரக்சரைசேஷனே இவர் தான் உருவாக்கியிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் எவர் டீ பிளான்டேஷனே வந்து இவர் தான் பண்ணியிருக்கிறாரு. ஈவன் வந்து ரோட்ஸ் வந்து எப்படி வரணும், எந்த இடத்துக்கு எந்த மாதிரி நேவிகேஷன் இருக்கணும் அப்படின்ற உருவாக்கம் கூட இவர் தான் செஞ்சுருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த டாப் லெவல் என்ஜினியர், இந்த வால்பாறையை பார்த்துக்கிட்ட கேர்டேக்கர், ஈவன் இது எல்லாத்தையும் உருவாக்கின ஒரு பயனியர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இன்றைக்கும் இவரை வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. ஐ திங்க் இவருடைய ஸ்டாச்சு முன்னாடி நின்று நம்மளும் ஒரு ஹானர் பண்ணதில் நம்மளுக்கு ஒரு சின்ன பெருமை. ஓகே, ஸோ பொள்ளாச்சி வால்பாறைன்னு நிறைய இயற்கை சார்ந்த வளம் வாய்ந்த நிறைய இடங்களை பார்த்து நம்ம வந்து மனசு சாந்தமடைஞ்சிருப்போம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரோட அடுத்த வாரம் பின்கோடில் இதுவே மாதிரி சுவாரஸ்யமான ஒரு பிளேஸில் சந்திக்கலாம். Until then, bye from Alexander. Don't forget, keep traveling, keep exploring.